ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பிராத்தமிக் புக்கில் கஹானி 2 பார்க்கலாம். தூத்மே பானி. இந்த கஹானி தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் கஹானி செகண்ட் கஹானி பார்க்கலாம். தூத்மே பானி, அதாவது பாலில் தண்ணி. ஒரு பால் வியாபாரி பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் செய்கிறான். அவனுக்கு பாடம் புகட்டுற மாதிரி இந்த கதை இருக்கும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஏ வாலா பகு दूध का व्यापार करता है. ஒரு பால்காரன் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். உஸ்கே பாஸ் பகுத் சி காயே और பைன் சேத்தி. அவன்கிட்ட நிறைய காளமாடு, நிறைய பசுக்கள்லாம் இருந்திருக்குது. குவாலா ஆதா दूध और आधा पानी मिलाकर बेचता था. ஸோ அவன் என்ன பண்ணுறான், பால் பாதி பாலும் பாதி தண்ணியும் கலந்து வியாபாரம் பண்ணுறான். வகுகர் மஹினே ஹசாரோ ருபியை கமாத்தாத்தா. ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்கிறான், தண்ணி பாதி பால் பாதி கலந்து. ஏக் தின் வகு குவாலா பகுத்ஸா ருப்பியா லேக்கர் காய் கரித்தினே பாஜார் ஜா ரஹாத்தா. ஒரு நாள் என்ன பண்ணுறான், நிறைய காசு எடுத்துக்கிட்டு மாடு, அதாவது பசுமாடு வாங்குறதுக்காக கடைக்கு போகிறான். அதாவது மாடுகள் விற்கிற சந்தைக்கு போகிறான். வகாங் அச்சி அச்சி காயே பிக்தீதி. அங்கே நிறைய நல்ல மாடுகள்லாம் விற்கப்படுது. அந்த மாதிரி இடத்துக்கு போகிறான். சல்தே சல்தே ஜப் தோப்புக்கர் ஹுவாதோ குவாலே கோ பூக் லஹி. போக போக நடந்து போக ஒரு கடத்துக்கு மேலே அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. சடக்கு கே பாஸ் கி ஏக படா தாலாப்தா. அந்த சாலைக்கு நடுவில், அதாவது பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. ஜிஸ்கே கினாரே கை படே படே பேடுத்தே. அந்த கரைக்கு பக்கத்திலேயே நிறைய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. குவாலே நே சோச்சா, அவன் யோசிக்கிறான். சலோ தாலாப் மே நஹாக்க தோடி தேர் ஆரம் கர் லே ஃபிர் பாஜா ஜாயேங்கே. அதாவது குளத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடு வாங்க போகலாம் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எக சோச்சுக்கர் வகு தாலாப் கே கினாரே கயா. இதை யோசிச்சுக்கிட்டே குளத்துடைய கரையிலும் போயிடுறான். உஸ்னே रुपयों की थैली कमर से खोलकर किनारे पर रखी. இப்போ அந்த பணப்பையை திறந்து எடுத்து கரையில் வச்சுட்டு ஃபிர் தாலாப் மே நஹானே உதர்த்தா. ஸோ அதுக்கப்புறம் குளத்துல இறங்கி குளிக்கவும் உள்ளே இறங்கிடுறான். கினாரேக்கு ஏக் பேடு பர் ஏக் படா பந்தர் பைட்டா ஹுவாத்தா. அதாவது கரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு பெரிய குரங்கு உட்காந்துருக்குது. உஸ் பந்தர் நே ருப்பியோன் கி தைலி கோ கானே கி போட்லி சமைச்சா. இப்போ அந்த குரங்கு என்ன யோசிக்குது, அந்த பண பையை பார்த்துட்டு இது சாப்பிட்றதுக்கான ஒரு பொருள் இருக்கிற பை அப்படின்னு யோசிக்குது. வகு தீரே தீரே நீச்சே உதர்த்தா ஆவு தைலி லேக்கர் பேடு பர் சட்கையா. அப்படியே மெதுவாக கீழே இறங்கி அந்த பையவும் எடுத்துட்டு மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துருது. தைலி கோ உட்டாக்கர் லே ஜா ரஹி பந்தர் கோ தேக்கிக்கர் குவாலா பகுத் கப்ராயா. இந்த பையை எடுத்துகிட்டு போகிற பார்த்துட்டு பால்காரனுக்கு ஒரு ரொம்ப பயமாயிருச்சு. வகு பந்தர் கோ டரானே தம்கானே और उस पर बंदर फेंकने लगा. ஒரு கடத்துக்கு மேலே அந்த குரங்கு மேலே அந்த குரங்கை பார்த்து பயமுறுத்துறான், திட்டுறான். அதுக்கப்புறம் அது மேலே கல்லையும் வீசி எறிகிறான். மகர் கோயி நச்சி நதிச்சா நகி நிக்கலா. மகர் கோயி நதிச்சா நகி நிக்கலா. ஆனால் அவன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பயனுமே அவனுக்கு கிடைக்கல. அந்த குரங்கு அவனுக்கு கண்டுக்க கூட இல்லை. குவாலா லாச்சார் ஹோக்கர் உசி பேடு கே நீச்சே பைட் கயா. இப்போ அந்த பால்கார் என்ன பண்ணுறான்னா அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான். அடுத்து தோடி தேர் மே பந்தர் நே रुपयों की थैली खोली उसमें से एक रुपया निकाल कर उसे पेड़ पड़े गौर से देखने लगा और उसे पानी में डाल दिया. थैली को उठाकर ले जा रहे बंदर को देखकर ग्वाला बहुत घबराया. அதாவது அந்த பையை எடுத்துக்கிட்டு போகிற அந்த குரங்கை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. वह बंदर को डराने धमकाने और उस पर
பந்தர் ஃபேக்னே லஹா. அந்த குரங்கை வந்து அதை பார்த்து பயப்படுறான். அதுக்கப்புறம் திட்டுறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கள்ளக்குண்டி கூட வீசுறான். மகர் கோயி நச்சீதா நஹி நிக்கலா. மகர் கோயி நதிச்சா நஹி நிக்கலா. அவன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பலனுமே அவனுக்கு கிடைக்கல. குவாலா லாச்சார் ஹோக்கர் உசி பேடுக்கே நீச்சே பைட் கயா. அந்த பால்காரன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மரத்துக்கு கீழே அப்படியே உட்காந்துடுறான். தோடி தேர்மே பந்தர் நே रुपयों की थैली खोली, उसमें से एक रुपया निकालकर उसे पेड़ कौर से देखने लगा और उसे पानी में डाल दिया. இப்போ அந்த குரங்கு ஒவ்வொரு ஒரு ரூபாயை எடுக்குது, ஒரு காயின் எடுத்து அதை அப்படியே திருப்பி பார்க்குது. கவனமாக பார்க்க ஆரம்பிக்குது. உசே பானிமே டால்தியா. அதை அப்படியே தண்ணியில் போட்டுருது. உஸ்கே பாத் தூசரா ருப்பையா நிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூபாயை எடுக்குது. உசேசி உலட் பலட்கர் தேக்கா और उसी जमीन पर फेंक दिया. இதுக்கப்புறம் தரையில் போட்டுருது. थैली को उठाकर ले जा रहे बंदर को देखकर ग्वाला बहुत घबराया. பையை எடுத்துட்டு மேலே போகிற குரங்கை பார்த்துட்டு நம்ம பால்காரனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. வகு பந்தர் கோ டரானே கம்கானே और उस पर बंदर फेंकने लगा. அந்த குரங்கு பார்த்து இவன் பயந்தாலும் திட்டுறான், அதை பயமுத்துறான். அப்புறம் கல்லை கொண்டு வீசுறான். மகர் கோயி நதிச்சா நகி நிக்கலாம். ஆனால் அவன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பலனுமே அவனுக்கு கிடைக்கல. குவாலா லாச்சர் ஹோக்கர் உசி பேடுக்கு நீச்சே பயிட்கையா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரில, மரத்துக்கு கீழே அப்படியே உட்காந்துட்டான். थोड़ी देर में बंदर ने रुपयों की थैली खोली, उसमें से एक रुपया निकालकर उसे पेड़ कौर से देखने लगा और उसे पानी में डाल दिया. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குரங்கு அந்த பணம் இருக்கிற பையை திறக்குது. அதில் ஒரு ரூபாயை எடுத்துட்டு அதை கவனமாக திருப்பி பார்த்துட்டு தண்ணியில் போட்டுருது. इसके बाद दूसरा रुपया निकला. இதுக்கப்புறம் இன்னொரு ரூபாயும் எடுக்குது. उसी भी उलट पलट कर देखा और उसे जमीन पर फेंक दिया. ஒரு ரூபாயை எடுத்து திருப்பி பார்த்துட்டு தண்ணியில் போட்டுருது. இன்னொரு ரூபாயை எடுத்துட்டு தரையில் போட்டுருது. அதாவது ஜமீன்னா தரையில் போட்டுருது. பந்தர் நே அப் தீஸ்ரா ருப்பையா நிக்கலாம். அப்போ மூணாவது ரூபாயும் எடுக்குது. உஸ்கோ பி உலட் பலட்கர் தேக்கா. அப்பையும் திருப்பி பார்க்குது. ஃபிர் உசே பானி மே டால் தியா. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுருது. इस तरह बंदर एक रुपया निकालकर कभी पानी में और कभी ஜமீன் பர் ஃபேக்தா ரகா. இப்படியே ஒவ்வொரு ரூபாயும் அந்த பையிலேருந்து எடுத்து ஒன்று தண்ணியிலையும் ஒன்று தரையிலையும் போட்டு விடுது. தீரே தீரே தைலி கே சப் ருப்பியே கதம் போகையா. இப்படியே ஒவ்வொரு ரூபாயை எடுத்து போட்டதுனால கடைசியில் அந்த பையில் இருக்கிற காசு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அதாவது காலியாயிருச்சு. பந்தர் ஊப்புக்கர் தூசரே பேடு பர் சலா கயா. இப்போ அந்த குரங்கு அப்படி மேலே போய் இன்னொரு மரத்தில் போய் ஏறி போயிடுச்சு. ஜமீன் பர் படே ஒரு பியோன் கோ குவாலே நே லே கயா. இப்போ தரையில் இருக்கிற ரூபாயை அவன் எடுத்துட்டு உஸ்னே உன் ருப்பியோன் கோ கின்ஹர் தேகா. இப்போ தரையில் இருந்த ரூபாயை எடுத்துட்டு எண்ணி பார்க்குறான். उसको मालूम हुआ कि घर से लाए रुपयों में आधा भाग मात्र उसे मिला. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணத்தில் பாதி ரூபாய் தான் அவன் கையில் இருக்குது. வகு மன்கி மண் சோச்சனே லகா. அவன் மனசில் அவனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பானிக்கா பைசா பானிமே கயா. தண்ணிக்கான காசு தண்ணியில் போயிடுச்சு. தூத்துக்கா பைசா முஜே மிலா. பாலுக்கான பணம் தான் எனக்கு கிடச்சிருக்குது. பந்தர்னே டீக் ஹி, அதாவது இன்சாஃப் கியாக, அதாவது ஒரு நல்ல பாடம் குரங்கு கற்றுக் கொடுத்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இசிகோ தூத் கா தூத் பானி கா பானி கத்தீகை. இதை தான் பாலுக்கான பால் தண்ணிக்கான தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த பாடத்துக்கான தமிழ் எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருக்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.